Hi friends, welcome to VEENS cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுவும் சிக்கனை grill பண்ணி சேக்க போறோம். அதனால இந்த grilled chicken shawarma வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோல ஹோம்மேட் ஷவர்மா பிரெட்டும் எப்படி செய்யலாம்ங்கறதையும் பார்த்தறலாம். ரொம்ப ஈஸியாவே செஞ்சிரலாம். கடையில கிடைக்கிற மாதிரியே வீட்ல செய்யக்கூடிய ஷவர்மா பிரெட்டும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். இந்த சூப்பரான grilled chicken shawarma செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷவர்மா பிரெட் ரெடி பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கணும். தண்ணீர் ரொம்ப சூடா இருக்க கூடாது, கை பொறுக்குற அளவுக்கு சூடு இருக்கணும். அதோட 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இப்ப ஈஸியாவே கிடைக்குது. அதோட ஈஸ்ட் ஆக்டிவேட் செய்யறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 8ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல மேல நல்ல நொரையா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப ஷவர்மா பிரெட் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிரெட் ரெடி பண்ணும்போது நல்ல பொங்கி வரும். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில், ஃபிளேவர் இல்லாத எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் தண்ணீரை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப் தண்ணீரை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டோவா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிராண்ட் வைஸ் மாவு உரியக்கூடிய தன்மை வந்து 1 டேபிள்ஸ்பூன் அல்லனா 2 டேபிள்ஸ்பூன் கூடவோ குறையவோ செய்யும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவை 10 நிமிஷம் கையால நல்லா அழுத்தி பிசையணும். அப்போ உங்களுக்கு கையில எல்லாம் ஒட்டாம நல்லா சாஃப்டான டோவா வரும். இந்த மாதிரி மாவு உங்களுக்கு கையில ஒட்டாம வரும். அது வரைக்கும் நீங்க பிசையணும். அப்பதான் ஷவர்மா பிரெட் நல்லா சாஃப்டா வரும். இந்த மாவை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவுக்கு மேல 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் தடவி கிளிங் ராப் இல்ல ஒரு பிளேட் வச்சு நல்லா டைட்டா மூடிட்டு வெதுவெதுப்பான இடத்துல 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 2 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள கிரில் பண்றதுக்கு தேவையான சிக்கனை வந்து மேரினேட் செஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப கிரில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சிக்கனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், இதுவும் ஆப்ஷன் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் உப்பு. கூடவே சிக்கன் நல்லா டெண்டரா குக் ஆகணுங்கிறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ், 3 டேபிள்ஸ்பூன் கட்டியான தயிர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் சிக்கன்ல ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் சிக்கனை கிரில் பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் மேரினேட் செய்ய வைக்கணும். அப்பதான் மசாலா எல்லாம் உள்ளக்க இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும். 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதும் ஒரு கிரில் பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். கிரில் பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்தி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் தவால கூட நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் செஞ்சு வச்சிருந்த சிக்கனை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை மீடியம் டு லோ ஃப்ளேம்ல 10ல இருந்து 12 நிமிஷம் கிரில் பண்ணி எடுக்கணும். அப்பதான் சிக்கன் கிரில் மார்க்ஸோட நல்ல சூப்பரா குக் ஆகி வரும். சிக்கனை மாத்தி போட்டு கிரில் பண்ணணும். அப்பதான் ஈவனா குக் ஆகும். சின்ன பீஸா கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே சிக்கன் கிரில் ஆயிடும். கிரில் மார்க்ஸோட பார்க்கவே ரொம்ப சூப்பரா கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கிரில் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான சில்லி கார்லிக் மேயனேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் மேயனேஸ். இப்ப எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. நீங்க ஹோம்மேட் மேயனேஸ் யூஸ் பண்றதா இருந்தாலும் தாராளமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 3 பல் பூண்டை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ். உங்கள்ட்ட ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலா நீங்க 2 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். லாஸ்டா 1 டீஸ்பூன் ஆயில், ஃபிளேவர் இல்லாத எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மேனேஸ்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்கல, இதுவே நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டேஸ்டியான ஷவர்மாக்கு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் ஆன சில்லி கார்லிக் மேயனேஸ் ரெடி ஆயிடுச்சு. மைல்டு ஸ்பைசி, மைல்டு டேங்கினஸோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பிரெட்ல ஜாமுக்கு பதிலா இந்த சில்லி கார்லிக் மேயனேஸை ட்ரை பண்ணி பாருங்க, அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ஷவர்மாக்கு தேவையான வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிக்கலாம்.
நார்மலா கடையில எல்லாம் ஷவர்மாக்கு வெஜிடபிள் பிக்கிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்ல செய்யறதுனால லெமன் ஜூஸ் கலந்து கொஞ்சம் புளிப்பான வெஜிடபிள் சாலட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் நீல வாக்குல ஜூலியன்ஸா கட் பண்ண ஆனியன், 1 கப் ரெட் கேப்சிகம், 1 கப் கேபேஜ், 1 கப் குக்கும்பர், அதோட 1 கப் கேரட் எல்லாமே நான் நீல வாக்குல ஜூலியன்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். அதோட வாசனைக்காகவும் டேஸ்டுக்காகவும் சிறிதளவு புதினா, அதையும் வெஜிடபிள்ஸோட சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதோட இந்த சாலடுக்கு தேவையான உப்பு கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பரான நல்ல கிரன்ச்சியான வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. கிரில்டு சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான கிரில்டு சிக்கன், சில்லி கார்லிக் மயோனைஸ், அதோட வெஜிடபிள் சாலட் அதாவது வெஜிடபிள் பிக்கிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஷவர்மா பிரெட் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்சிருந்த மாவு நல்லா டபுளா பொங்கி வந்திருக்கு. இந்த டோவை 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6 பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு 6 மீடியம் சைஸ் ஷவர்மா தான் செய்ய போறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஷவர்மா வேணும்னா நீங்க 6 பீஸுக்கு பதிலா நீங்க 4 பீஸா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப கரெக்டா இருக்கும். கட் பண்ண பீசஸ நல்லா டக் பண்ணி நல்ல சாஃப்டான ரவுண்ட் பால்ஸா உருட்டி எடுத்துக்கணும். எல்லா பீசஸையும் ரவுண்ட் ஷேப்ல பால்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு மூடி 5 நிமிஷம் ஊற வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்ல திக்னஸ் இருக்கணும். உங்களுக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போ ஒட்டாம வரும். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தவால சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி செய்யறதுனால நல்ல சாஃப்டான ஷவர்மா பிரெட்டா வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனை ஹை ஃப்ளேம்ல நல்லா சூடு பண்ணணும். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்த மாவை பேன்ல சேர்த்துட்டு சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லயே குக் பண்ணணும். அப்பதான் ஷவர்மா பிரெட் நம்ம சுடும் போதே நல்ல பொங்கி வரும், உள்ளக்கையும் நல்லா வேகும். இந்த மாதிரி குட்டி குட்டியா மேலால பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டுக்கணும். எண்ணெயோ நெய்யோ எதுவும் தடவ வேண்டாம். நல்லா சூப்பரா பொங்கி வரும், நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இப்ப கீழ் போர்ஷன் ஓரளவு நல்லா வெந்ததும் மறுபடியும் மாத்தி போட்டுறணும். வினிகர் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா பொங்கி வருது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரலன்னா ஸ்பூனால மேல லைட்டா அமர்த்தி விட்டுக்கோங்க. நல்லா பொங்கி வரும். அதே சமயம் உள்ளக்கையும் நல்லா வெந்திருக்கும். 2 சைட்லயும் நல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ஷவர்மா பிரெட்டையும் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ண ஷவர்மா பிரெட்டை ஒரு துணிக்குள்ள வச்சு மூடி வச்சீங்கன்னா ட்ரை ஆகாம நல்லா சாஃப்டாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஷவர்மா பிரெட்டா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சூப்பரான நல்ல சாஃப்டான ஷவர்மா பிரெட்டா வரும். ஹோம்மேடு ஷவர்மா பிரெட் அதாவது பீட்டா பிரெட்னு கூட சொல்லுவாங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். நல்ல சாஃப்டா ரெடி பண்ணி வச்சிருந்த ஷவர்மா பிரெட்டுக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி கார்லிக் மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர்லாம் சேர்த்த வெஜிடபிள் சாலட் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கோங்க. ஃபில்லிங் எல்லாமே ஷவர்மா பிரெட்டோட ஒரு சைட்ல தான் ஃபில் பண்ணணும். அப்பதான் ரோல் பண்ணும்போது ஃபில்லிங் வெளியே வராது. சாலடுக்கு மேல சூப்பரா நல்ல ஸ்பைசியா கிரில் பண்ணி வச்சிருந்த கிரில்டு சிக்கன். கிரில்டு சிக்கனுக்கு மேல கொஞ்சமா அதாவது 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் சில்லி கார்லிக் மைனஸ் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்ப இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப ரேப் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட கிரில்டு சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கடையிலே வாங்க மாட்டீங்க, வீட்லயே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இந்த கிரில்டு சிக்கன் ஷவர்மா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.